இது தெரிந்தால் இனிமேல் கடையில் வாங்கவே மாட்டீங்க. வாங்க ஈஸியான மெத்தடில் இப்படி செஞ்சு பாருங்கள். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவும் தேவையான அளவு உப்பு ஒரு 2 டீஸ்பூன் இலையும் சேர்த்து நல்லா மாவை கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இறுக்கமாக மாவை பிசைஞ்சு மூடி வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இதோட சேர்க்கறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு சின்ன வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, 2 பச்சை மிளகா, ஒரு சீவன கேரட், இதோட கருவேப்பிலை, மல்லி இலைகள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஊறின மாவை பிசைஞ்சிட்டு சப்பாத்தி சைஸ்க்கு உருண்டை எடுத்து இது மாதிரி தேய்ச்சி எடுத்து பவுலில் வச்சு அப்படியே ஒரு முட்டையை உடைச்சி மேலே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நம்ம கலந்து வச்ச வெஜிடபிள் மசாலாவை உள்ள ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இன்னொரு மாவு தேய்ச்சி எடுத்ததை மேலே வச்சு ஃபில் பண்ணி ஓரங்களை கட் பண்ணி எடுத்து இதை அப்படியே சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. அதுக்கு ஃப்ரை பேனில் ஒரு 3 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கு. எண்ணெய் சூடானதும் பவுல் அப்படியே திருப்பி விட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஒரு சைடு வெந்ததும் மாவு அதுலேருந்து தானாகவே கைண்டு வரும். இது மாதிரி ஒயிட்டு விட்டு ஓரங்கள் எல்லாம் வெந்து செவந்ததும் எடுத்து